ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சாய் சிவா. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வடபழனி கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். ஆமாங்க, காலையிலே வந்துவிட்டோம். 10:30 மணிக்கெலாம் நான் வந்து லைனில் நிற்க ஆரம்பித்தேன். அப்படியே கடைங்களில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வேல், பெரிய வேல், அப்புறம் முருகர் சிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்படியே லைனில் நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே வந்தேன். அதுதான் பாருங்கள், வடபழனி கோபுரம். நல்லா பெரிய கோபுரம், வேல் சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே லைனில். ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டம் இருக்குங்க. மற்ற நாள்லேயும் கூட்டம் இருக்கும், ஆனால் செவ்வாய்க்கிழமை இன்னும் அதிகமாக இருக்கும். பாதி வழி வந்துட்டோங்க. இந்த பாப்பா என்னையே குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் முருகரை தரிசனம் பண்ணிப்பேன். உங்களுக்கும் சேர்த்து கண்டிப்பாக வேண்டிப்பேன், சரிங்களா? பாருங்கள், இவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஒரு வழியாக சாமி நல்ல தரிசனம் பார்த்தேங்க. ராஜா மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருந்தது. பாருங்கள், வெளியே வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மற்ற சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கோபுரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் சக்தி ஞான பீடம்னு ஒரு சாமி இருந்தாங்க. அது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. அங்கே பார்த்துட்டு அப்புறம் அந்த சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்து நிதானமாக அங்கே தான் சக்தி ஞான பீடம் இருந்தது. அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுங்க இந்த இடம். என்னன்னு தெரியல, அவ்வளோ ஒரு மாதிரி ஏசி போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு கூலிங்காக அழகாக இருந்தது. அப்புறம் வெளியே வந்துவிட்டோம். வடபழனி கோயில் கோபுரம் இது தான் பாருங்கள். உங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுண்டல் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிக்கின்னு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, பாய்.